வணக்கம் நண்பர்களே. முன்ன டுட்டோரியல்ல நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தோன்னா, ஒரு கிரிட் வியூக்கு வந்து பார்த்தோன்னா டேட்டாபேஸ் வந்து எப்படி ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு டேட்டாபேஸ் இல்லாமல் மேனுவலாக ரெக்கார்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த கிரிட் வியூவில் நான் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் மெத்தடில் யூஸ் பண்ணேன். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அந்த டேட்டா டேபிளில் வாங்கிட்டு அந்த டேட்டா டேபிளில் வந்து டேட்டா சோர்ஸ் ஆகும். அதில் எந்த ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெக்கார்டில் வரணுன்றதை வந்து பார்த்தோன்னா அதோட ஃபீல்ட் நேமையும் நான் மென்ஷன் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இதையே வந்து ஒரு லூப் அதாவது ஃபார் ஈச் லூப் பார்த்தீங்கன்னா என்னென்ன லூப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் இருக்குது, அதே மாதிரி பார்த்தோன்னா ஃபார் ஈச் லூப் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைல் லூப் இருக்குது, அது டூ வைல் லூப் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இதில் எந்த லூப் வச்சுனாலும் நம்ம ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு வரலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரேர் கண்டிஷன் அதிகமாக வந்து பார்த்தோன்னா எங்கேயும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்காத லூப்புன்னு அதை சொல்லித்தரேன். ஃபார் ஈச் லூப் அது வந்து பார்த்தோன்னா வெரி கன்வீனியண்ட்டாகவும் வெரி ஈஸியாகவும் வெரி ஃபாஸ்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். சரி, பார்த்தோன்னா ஃபார் ஈச் லூப்பை எப்படி எழுதுறது? ஸோ ஃபார் ஈச் இதில் வந்து பார்த்தோன்னாக்கா டேட்டா ரோ ஃபார் ஈச் கொடுக்குறீங்க, டேட்டா row in dt dot rows அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கேன். dt dot rows அதாவது என்ன மீனிங்னாக்கா டேட்டா டேபிளில் இருக்கக்கூடிய ரோஸ் வச்சு ஒவ்வொரு ரோவாக வந்து இந்த லூப்பில் வந்து நடக்கும். இப்போ மீனிங் என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரோஸ் இருக்குனாக்கா பை ஒன் ஒவ்வொரு ரோவாக வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபெச் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது? இப்போ இதே மெத்தடு காம்போ பாக்ஸுக்கு இந்த லூப் வச்சு எப்படி ரெக்கார்டு எடுத்துகிட்டு வருதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா காம்போ பாக்ஸ் ஒன் டாட் ஐட்டம்ஸ் டாட் கிளியர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா காம்போ பாக்ஸ் ஒன் டாட் ஐட்டம்ஸ் டாட் ஆட் ஐட்டம்ஸை ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நீ எனி ஸ்ட்ரிங் வேரியபிள் போட்டிங்கன்னா எனி ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிங்கனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்கார்டு உள்ளே வந்து இன்சர்ட் ஆகிடும். இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதில் இதிலேருந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். எதுலேருந்துன்னா ரோலேருந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோ நம்மளுக்கு என்ன நேமில் எந்த ஃபீல்ட் நேம் வரணும்னு பார்த்தோன்னாக்கா யூசர் நேம் user underscore name to string. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் லாகின்ற டேபிள் வந்து இங்கே ஃபெச் ஆகுது. அதில் யூசர் நேம்ன்ற இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லூப்புக்குள்ளே வருது. இப்போ நான் இதை வந்து அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபெச் ஆயிடுச்சு, கெட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிக்கிறது ஃபார் ஈச் லூப் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இதே ரெக்கார்ட்ஸை இந்த ஃபார் ஈச் லூப் இப்போ இதோட சின்டெக்ஸில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது. ஃபார் ஈச் எப்படி போடுறதுன்ற வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாக்கா ஃபார் ஈச் எப்படி எடுத்துகிட்டு வரலான்னா நான் இப்போ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தா இன்சர்ட் சிப்பினன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது உள்ளே போனீங்கன்னாக்கா விசுவல் C# வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபார் ஈச்ன்றதை டைப் பண்ணிக்கும் போது உங்களுக்கு சர்ச் ஆகும். இதில் ஃபார் ஈச் கொடுத்து ஒரு என்டர் அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட சின்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த சின்டெக்ஸில் வேரியபிள் அப்படின்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து டேட்டா ரோ நான் போட்டுங்க. ஐட்டம்ன்றதால எனி நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். எதுலேருந்துன்னா இந்த எதுலேருந்து கலெக்ஷன் ஆகுது? ஸோ டேட்டா டேபிள்லேருந்து ரெக்கார்ட்ஸ் வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதே மெத்தடை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் லூப்பை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபார் லூப் வச்சு எப்படி எடுத்துகிட்டு வருதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்சர்ட் சிப்பினன்ட் போகிறேன். இதில் விசுவல் C# சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபார் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாரில் ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலேஷன் எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல லென்த்னா எது வரைக்கும் லூப் நடக்கணுன்றது தான் அதோட லென்த்துன்னு சொல்கிறோம்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ரெக்கார்ட்ஸில் எதில் வருது, டேட்டா டேபிளில் வருது. ஸோ அப்போது dt டாட் ரோஸ் டாட் கவுண்ட். ஸோ அது உள்ள எத்தனை ரெக்கார்டு வருதோ அத்தனை வரைக்கும் லூப் நடக்கும். ஸோ இது இனிஷியலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டே இருக்கும். இப்போ இது உள்ள நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன், சரி கட் பண்ணிக்கிறேன், Ctrl X. இப்போது இதை ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். என்ன ஆல்ட்ரேஷன் அப்படின்னா dt டாட் ரோஸ். ரோஸ்னும் போது ஃபஸ்ட்டு டைம் லூப் நடக்கும்போது ரோ 0, செகண்ட் டைம் லூப் நடக்கும்போது ரோ 1. இதை நல்லா எக்ஸாம்பிள் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகிறேன். ஃபஸ்ட் டைம் லூப் நடக்கும்போது 1, செகண்ட் டைம் லூப் நடக்கும்போது 2, அடுத்த டைம் வந்து 3, 4, 5. அதாவது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0, 1, 2, 3, 4. அப்போது 5 டைம்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆஸ் யூஷுவல். ஸோ அப்போ ரோவோட இண்டெக்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் 0, 1, 2 ஸ்டார்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்னன்னு இருக்குது, 0 இருக்குது. அட்டன் டைம் ஒரு லூப் நடந்தோடனே ஐ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ரோன்ற தவிர நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஐ யூஸ் பண்ணுறேன். டாட் இப்போது அடுத்தது எந்த செல்லுலேருந்து வரணும், அதாவது எந்த காலம்லேருந்து வரணும்னு சொல்லுது. ஸோ காலம் நேம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும், யூசர் நேம் தான் நம்மளோட காலம் நேம். ஸோ அந்த காலம் நேமை நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ டபுள் கோட்டுக்குள்ளே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி இப்போ to string அப்படின்னு கொடுத்தனாக்கா இப்போ நான் இது பண்ணிட்டேன், ஸ்ட்ரிங்கில் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். அகெயின் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ரெக்கார்ட்ஸு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இது மாதிரி தான் ஒரு ஃபார் லூப்பை வச்சு நான் வந்து ரெக்கார்ட்ஸை ஃபெச் பண்ண வந்துட்டேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், மீதி வந்து பார்த்தோன்னா மீதி டுட்டோரியல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.